ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஎன்எஸ்ல ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 28ல என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சென்ட் நாட் டு கிவன் அண்டர் ஃபியர் ஆர் மிஸ்கன்செப்ஷன், அதாவது ஒரு அச்சத்தினாலோ அல்லது தப்பான எண்ணத்தினாலோ கொடுக்கப்படுற ஒரு சம்மதம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிவன் அண்டர் ஃபியர் ஆஃப் இன்ஜுரி, ஒருவருக்கு ஒரு இழப்பு நேரிடும் அப்படின்னு அவர் பயந்து அதனால ஒரு சம்மதம் கொடுத்தாரு அப்படின்னாலோ, அல்லது அந்த விஷயத்தோடைய உண்மை அவருக்கு தெரியல, மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட், ஒரு விஷயத்துக்கு மேலே அவருக்கு ஒரு தப்பான எண்ணம் இருக்குது, அதோடைய உண்மையான விஷயம் அவருக்கு தெரியாமல் தப்பான எண்ணம் இருந்து அவருக்கு தெரிந்தும் அவர் அந்த சம்மதம் தெரிவித்தாலோ அது சம்மதம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் ஆர் இன்டாக்சிகேஷன், சுவாதீனம் இல்லாதவருடைய சம்மதமும் ஆர் இன்டாக்சிகேஷன், குடி போதையில் உள்ளவருடைய சம்மதமாகாதுன்னு சொல்றாங்க. 12 years ஆஃப் ஏஜ், அதாவது 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுடைய சம்மதம் கூட இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிற சம்மதத்துல வராதுன்னு சொல்றாங்க. 29 எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் விச் ஆர் அஃபென்சஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் ஹார்ம் காஸ்ட். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இண்டிபெண்ட் ஹார்ம், அதாவது தன்னிச்சையாவே அது ஒரு குற்றமா இருக்கிற ஒரு குற்றம் இருக்கும்போது அதுக்கு செக்ஷன் 25, 26, 27 பொருந்தாதுன்னு சொல்றாங்க. அப்படி அது தன்னிச்சையாகவே ஒரு குற்றமாக இருக்கும் பொழுது அந்த குற்றமும் ஒரு குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் 25, 26, 27 பொருந்தாதுன்னு சொல்றாங்கன்னா, செக்ஷன் 25ல என்ன சொல்றாங்கன்னா, டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட், மரணமோ அல்லது கொடுங்காயம் விளைவிக்கக்கூடிய எண்ணம் இல்லை, அப்படி இன்டென்ஷன் இல்லாமலும் ஏற்பட்ட விளைவுக்கு அவர் பொறுப்பாக மாட்டாரு நம்ம படித்தோம். நம்மள பார்த்தோம், ஏன் ஜெட் வாழ்வீச்சு சண்டையில் 2 பேரும் மேபி அவருக்கு இதில் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது, பட் அவருக்கு இன்டென்ஷன் இல்லை, அதனால இது தவறு இல்லை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரூல் செக்ஷன் 29க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 26லேயும் ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் தென் பை கன்சிடரிங், அதாவது நல்ல எண்ணத்தில் செய்து ஒருவர் நல்ல எண்ணத்தில் செய்து அதனால இன்னொரு பர்சனுக்கு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு செய்கிற அந்த விஷயம் அது குற்றமாக முடிஞ்சாலும் சரி, அது குற்றமாக கருதப்படாதுன்னு சொல்லி இந்த பிரிவில் பார்த்தோம். இந்த செக்ஷன் 26 and 29க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. செக்ஷன் 27ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் ஃபேத், ஒரு நல்ல எண்ணத்தோட 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தையோடைய கார்டியனோ, சவுண்ட் மைண்டோடைய கார்டியனோ ஆர் எனி லாஃபுல் இன்சார்ஜ் பர்சன் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கின கன்சென்ட்டுக்காக ஒரு செயல் செய்து அதனால விளைவு ஏற்பட்டாலும் அதுவும் குற்றமாகாதுன்னு சொல்லி செக்ஷன் 27ல படித்தோம். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ் இங்கே அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் ஹார்ம் தன்னிச்சையாகவே ஒரு குற்றமாக இருக்கும்போது அது மே காஸ், அது ஏற்படலாம்ன்றது தெரிஞ்சாலும், இன்டென்ட் டு காஸ், அதுக்கான இன்டென்ஷன் அதில் இருக்குது அப்படின்னாலும், அந்த குற்றத்தை செய்யணுன்ற இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னாலும், நோன் டு லைக்லி காஸ், இது குற்றம் என்று தெரிந்தாலும் அது இங்கே குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு உமனுக்கு மிஸ்கரேஜ் பண்றாங்க, அந்த கரு சிதைவு பண்றது அந்த உமனுடைய ஃபார் பர்பஸ் ஆஃப் சேவிங் த லைஃப் ஆஃப் உமன், ஒரு சர்ஜியன் ஒரு பெண்ணுக்கு கரு சிதைவு பண்றது அந்த பெண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு செயல் அது தானாகவே ஒரு கரு சிதைவு பண்றது என்பது ஒரு குற்றம், ஆனா அது அவங்களுடைய பெனிஃபிட்காக செய்யறாங்க அப்படின்னும் போது அது ஒரு குற்றம் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ 25, 26, 27 தவிர ஒரு தன்னிச்சையாக செய்யப்படுற ஒரு தீங்கு கூட அஃபென்ஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 29ல சொல்றாங்க. செக்ஷன் 30 ஆக்ட் டன் இன் குட் ஃபேத் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் எ பர்சன் வித்தவுட் கன்சென்ட், ஒருவருடைய நலனுக்காக அவருடைய விருப்பம் இல்லாம, வித்தவுட் கன்சென்ட், அவருடைய சம்மதம் இல்லாமலேயே அவருடைய நலனுக்காக நல்லெண்ணத்தோட செய்யற எந்த செயலும் குற்றமாகாதுன்னு சொல்றாங்க. நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் எனி ஹார்ம், எந்த தீங்கா இருந்தாலும் அந்த பர்சனுடைய பெனிஃபிட்டுக்காக இருந்தாலோ நம்ம அதை நல்லெண்ணத்தோட செஞ்சாலோ, ஈவன் வித்தவுட் பர்சன்ஸ் கன்சென்ட், ஈவன் அந்த பர்சனுடைய சம்மதம் இல்லாம நம்ம செய்தாலோ, இஃப் இம்பாசிபிள் டு கெட் இஸ் கன்சென்ட், அவர்கிட்ட இருந்து விருப்பத்தை வாங்க முடியாத சூழ்நிலையில ஒருவர் இருக்காரு அப்படின்னும் போது அப்போ நம்ம சம்மதம் தெரிவித்தாலோ, அப்படி இல்லைன்னா நோ கார்டியன் ஆர் லாஃபுல் சார்ஜ் ஆஃப் ஹிம், அவருக்கு எந்த ஒரு காப்பாளரும் அல்லது சட்டப்பூர்வமான ஒருவரும் அவங்க கூட இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு கன்சென்ட் கொடுத்து, நம்ம ஒரு விருப்பத்தை கொடுத்து அதனால ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னும் போது அது குற்றமானாலும் அது குற்றமாக கருதப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன்ஸ்க்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஜெட் ஒரு பர்சன், ஏ சர்ஜியன், ஜெட் ஒரு குதிரையிலிருந்து தூக்கி கீழே எறியப்பட்டு அவருக்கு உடம்பு உணர்விழந்துடுச்சு,
அவருடைய மண்டையில் வந்து அடிபட்டதுனால அவருக்கு தலையில் வந்து ஹோல்ஸ் போட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவர் வந்து கான்ஷியஸ்கே வருவாருன்ற நிலையில் இருக்கும்போது சர்ஜியன் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். அதனால் அவருக்கு மரணம் ஏற்பட்டாலும் அது சர்ஜியன் பொறுப்பாகாது. இப்போ அவர் வந்து தன்னுடைய விருப்பத்தை கொடுக்குற நிலையில் அவர் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் அவருக்கு ஒரு கார்டியனும் கிடையாது. ஸோ ஒரு நல்ல எண்ணத்தில் சர்ஜியன் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதனால் அவருக்கு மேபி அவருக்கு எனி டெத் ஆர் எனி சம்திங் ஆனாலும் அதுக்கு சர்ஜியன் பொறுப்பாக மாட்டாங்க. இட்ஸ் நாட் அஃபென்ஸ்ன்னு சொல்லி இந்த பிரிவில் சொல்கிறாங்க. செக்ஷன் 26, 27 and 30 நாட் அப்ளிகபிள் ஃபார் நியர் பெக்யூனரி பெனிஃபிட். இந்த 26, 27, 30 சொல்லியிருக்க எந்த விஷயமும் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 31 கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த். அதாவது ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்லப்படுகிற செய்தி வந்து குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. நோ கம்யூனிகேஷன் இஸ் அன் அஃபென்ஸ் இட் இஸ் மேட் இன் குட் ஃபெய்த். நல்ல எண்ணத்தோடு பேசப்பட்டிருந்தாலோ இட் இஸ் மேட் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் பர்சன், அது அந்த பர்சனுடைய பெனிஃபிட்டுக்காக அவர் நல்ல எண்ணத்தோடு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலோ அது அஃபென்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்களா, ஒரு சர்ஜியன் அவர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் செய்தாதான் நீங்கள் வந்து பிழைப்பீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மரணம் நேரிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது அந்த பர்சனுடைய பெனிஃபிட்காக தான் சொல்கிறாரு. இதனால் அந்த பேஷண்ட் பயந்து அவர் இறந்துடுறாரு. அப்போது இதுக்கு அந்த சர்ஜியன் பொறுப்பாக மாட்டார். ஏன்னா இது அவருடைய பெனிஃபிட்டுக்காக சர்ஜியன் அந்த பேஷண்ட் கிட்ட சொன்னதுனால அஃபென்ஸ் செய்ததாக சொல்லப்பட மாட்டார். செக்ஷன் 32 ஆக்ட் டு விச் அ பர்சன் இஸ் கம்பல்டு பை த்ரெட்ஸ். அதாவது ஒரு அச்சுறுத்தலினால ஒருவர் வந்து கட்டாயப்படுத்தி ஒரு செய்கையை செய்தார்னா அது குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து எக்ஸப்ட் மர்டர் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட் பனிஷபிள் வித் டெத். அதாவது மரணத்தையோ அல்லது ஸ்டேட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு எதிரான ஒரு குற்றம், அது மரண தண்டனை கொடுத்து விதிக்கப்படுகிற ஒரு குற்றத்தை அவர் செய்தாலோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு இந்த பிரிவு அப்ளை ஆகாது. மர்டர் பண்ணிட்டு இல்லை என்னை வந்து கம்பல் பண்ணாங்க அதனால தான் நான் மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து தவிர நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ். அவர் வந்து இந்த ரெண்டு விஷயம் தவிர வேறு ஏதாவது ஒரு ஆக்ட் கம்பல் பண்ணி அவரை பயமுறுத்தி அவரை செய்ய வைத்திருந்தாலும் அது அஃபென்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஃபியர் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத். நீ இதை செய்யலைன்னா உடனடியாக உனக்கு மரணம் நேரிடும் அப்படின்னு பயமுறுத்தி ஒரு வேலையை செய்ய வச்சிருந்தாலோ அது குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க, பட் நாட் ஆஃப் ஹிஸ் ஓன் அக்கர்ட் ஷார்ட் ஹார்ம் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத். அதாவது அவர் தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு, யாருமே கம்பல் பண்ணல, தன்னிச்சையாகவே வந்து செய்கிறாருன்னா அவருக்கு இது பொருந்தாது. ஹார்ம் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெத், உடனடியாக மரணம் விளைவிக்க கூடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் முன்னாடி. அது மாதிரி சொல்லாமல் மரணம் இல்லை அதை காட்டிலும் கம்மியான ஒரு தண்டனை தான் உனக்கு கொடுப்பேன் இதை செய்யலைன்னா அப்படி சொல்லி ஒருவரை செய்ய வச்சிருந்தாலும் அது குற்றமாக தான் சொல்லப்படும். மரணம் உனக்கு நேரிடும், இதை செய்யலைன்னா உனக்கு இந்த குற்றத்தை நீ செய்யலைன்னா உனக்கு மரணம் ஏற்படும் அப்படி சொல்லி ஒருவர் செய்தார்னா அது குற்றமாகாது. ஆனால் மரணத்தை காட்டிலும் அதை விட சிறு குற்றமாக தான் உனக்கு நேரிடும் ஒருவர் சொல்லியிருக்காரு, அப்படி இருந்தும் நீ அதை செய்யறன்னா அது குற்றமாகும். நீ தன்னிச்சையா செய்தா ஓன் அக்கர்ட், நீ தன்னிச்சையா செய்தாலும் அது குற்றமாகும்னு சொல்லி ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. ஒரு தன்னிச்சையாக ஓன் அக்கர்ட் threat of beaten joints gang of dacoits knowing their character. அதாவது ஒரு கூட்டு சதியில ஒருவர் போய் வந்து தெரிஞ்சே அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சே knowing their character அவங்க தெரிஞ்சே அந்த கூட்டு குற்றவாளிங்க கூட அவரை போய் சேர்ந்தாலோ அவளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தானாகவே தன்னிச்சையாகவே அவங்களோட கேரக்டர் தெரிந்தே போய் நீ சேர்ந்துட்டு அப்போ இந்த பிரிவின் கீழே நீங்க வந்து பெனிஃபிட் கேட்டிங்கன்னா அது கிளைம் ஆகாது. நாட் என்டைட்டில் டு பெனிஃபிட் ஆஃப் திஸ் எக்ஸெப்ஷன். தெரிந்தே நீங்க அவங்க கேரக்டர் தெரிந்தே நீங்க தன்னிச்சையாகவே அந்த கேங்ல போய் நீங்க ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு இது அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா சீஸ்ட். இப்போ அதே கும்பல் வந்து உங்களை சீஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க, உங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வராங்க, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து அப்போ உன்னை வந்து த்ரெட்டன் பண்றாங்க, உங்களை வந்து பயமுறுத்துறாங்க, நீங்க வந்து இந்த வேலையை செய்யலை, உங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து உன்னை அப்போ பயம்புறுத்தி நீ இது செய்யலைன்னா உன்னை நான் சாகடிச்சுவேன் அப்படி சொல்லி உன்னை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இது பொருந்தும். என்டைட்டில் டு கிளைம் திஸ் பெனிஃபிட் ஆஃப் திஸ் எக்ஸெப்ஷன். அப்போ இந்த விதிவிலக்கு இந்த பிரிவோடைய பெனிஃபிட் உங்களுக்கு பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மித், ஒரு கும்பல் வந்து ஒரு ஸ்மித்தை கூட்டிட்டு வந்து இந்த டோரை வந்து நீ ஓப்பன் பண்ணணும் உன் டூல்ஸை வச்சு, இல்லைன்னா உன்னை இங்கேயே நான் சாகடிச்சிருவேன் அப்படி சொல்லி அவர் அங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறது அது ஒரு குற்றம்னு சொல்றாங்க. அது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த ஆக்டை செய்ய வைக்கும்போது அப்போ நம்ம இந்த ஆக்டின் கீழே எக்ஸெப்ஷன் கேட்கலாம். செக்ஷன் 33 என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட் காசிங் ஸ்லைட் ஹார்ம். நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ், ஹார்ம் இஸ் லைட் ஆர்டினரி சென்ஸ் அண்ட் டெம்பர். ஒரு கருத்தோட செய்யப்பட்டிருந்தாலுமே சரி, அது ஒரு அற்பமான தீங்கா இருக்கு, ஒரு சின்ன விஷயமாக இருக்கு, ஒரு நார்மலான ஒரு மனுஷனால கூட அதை வந்து புரிஞ்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த சொல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு சின்ன ஃபைட்டாக இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு அஃபென்ஸாக இங்கே எடுத்துக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுனால, சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்னும் சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.